Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்று வரும் பொங்கல் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பங்கேற்றுள்ளார். அது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்போம். வணக்கம் மதியழகன், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். ஒவ்வொரு ஆண்டும் சேலம் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் பொங்கல் விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் புறநகர் மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எம்காலிப்பட்டி ஊராட்சியில் காரப்பட்டி பள்ளம் என்ற பகுதியில் பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொங்கல் விழாவை ஒட்டி 108 பானையில் பொங்கல் வைப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு. அதற்காக அந்த பகுதியில் காரப்பள்ளம் பகுதியில் ஒரு திடலில் பொங்கல் வைப்பதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பங்கேற்று பொங்கல் விழாவை சிறப்பிக்க உள்ளார். அதற்காக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் இருந்து கார் மூலம் பொங்கல் விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்துள்ளார். முன்னதாக அமரத்தானூர் அந்த பகுதியில் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் அவங்களுடைய தலைமையில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அமரத்தானூர் பகுதியிலிருந்து பொங்கல் விழா நடைபெறக்கூடிய இடமான அந்த பகுதி வரைக்கும் காரப்பள்ளம் பகுதி வரைக்கும் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு 2 புறமும் கழக மகளிர் அணியினர் வரிசையில் நின்று பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு மலர் தூவி வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் அவர்களை மாட்டு வண்டியில் அமர வைத்து இங்கிருந்து அந்த அமரத்தானூரிலிருந்து ஊர்வலமாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொண்டர்களும் உற்சாகமாக குரல் எழுப்பி பொதுச் செயலாளருக்கு இந்த வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அமரத்தானூர் பகுதியில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு வந்து அவர்கள் ஆரவாரத்துடன் இந்த பொங்கல் விழாவை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த விழாவிற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஊர்வலத்தின் முன்னாடி பொய்க்கால் குதிரை, நாட்டுப்புற நடனம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், வள்ளி கும்பி நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பம்பை முழங்கவும் மேளங்கள் ஒலிக்கவும் இந்த வரவேற்பானது மிகுந்த உற்சாகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த காரப்பள்ளம் பகுதியில் பொங்கல் விழா நடைபெறக்கூடிய இடத்தில் முழுக்க அந்த பகுதி முழுக்க வாழை மரங்களாலும் கரும்புகளாலும் தென்னை குருத்து மஞ்சள் போன்றவற்றை பொங்கல் விழாவை அடையாளப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பொங்கல் வைப்பதற்கான தயார் நிலையில் அனைவரும் உள்ளனர். பொதுச் செயலாளர் அங்கு சேர்ந்தவுடன் அங்க பொங்கல் வைக்கும் தொடங்கும். பொதுச் செயலாளர் ஒவ்வொரு பானையிலும் வெல்லம், அரிசி பானையில் இட்டு அந்த பொங்கல் விழாவை தொடங்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்கு ஜல்லிக்கட்டு காளைகளும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளும் அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காளைகளுக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் வாழைப்பழங்கள் வழங்கி காளைகளுக்கும் மரியாதை செலுத்துவதற்கு உள்ளார். இந்த போன்ற நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் அவர்கள் அங்கு பொங்கல் விழாவை ஒட்டி சிறப்புரையாற்ற உள்ளார். அருண், தகவலுக்கு நன்றி மதியழகன்.
சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்று வரும் பொங்கல் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பங்கேற்றுள்ளார். அது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்போம். வணக்கம் மதியழகன், கூடுதல் தகவல். வணக்கம் அருண். சேலம் புறநகர் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேச்சேரி காளிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட காரப்பட்டி பள்ளம் பகுதியில் அதிமுக சார்பில் பாரம்பரிய பொங்கல் விழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். முன்னதாக இந்த விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அமரத்தானூர் அந்த பகுதியில் சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த விழாவின் முத்தாய்ப்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை இரட்டை மாட்டு வண்டியில் அமர வைத்து பொங்கல் விழா நடைபெறக்கூடிய அந்த காரப்பட்டி பள்ளம் அந்த பகுதியை நோக்கி தற்போது உற்சாக வரவேற்புடன் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், வள்ளி கும்மி நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பம்பைகள் முழங்கவும் மேளங்கள் ஒலிக்கவும் இந்த உற்சாக வரவேற்பு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொதுச் செயலாளரின் வருகையை ஒட்டி இந்த பகுதி உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமான பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு வந்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் வருகையில் பங்கேற்றுள்ள இரண்டு புறமும் அதிமுக மகளிர் அணியினர் நீண்ட வரிசையில் நின்று மலர் தூவி பொதுச் செயலாளருக்கான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த பொங்கல் விழா நடைபெறக்கூடிய இடமான காரப்பட்டி பள்ளம் அந்த பகுதி அருகே வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கு பொங்கல் வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். 108 பானையில் பொங்கல் வைப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பானையில் பொதுச் செயலாளர் அவர்கள் பொங்கல் வைப்பதற்காக பச்சரிசி, வெல்லம், முந்திரி உள்ளிட்ட பொங்கலுக்கு தேவையான பொருட்களை பானைக்கு பொங்கல் வைக்கும் வைபவத்தை தொடங்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து இங்கு பொங்கல் விழா என்றாலே ஜல்லிக்கட்டு ஞாபகம் வரும். இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் மரியாதை செலுத்தும் வகையில் இங்கு 40க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் பல்வேறு இடங்களில் இருந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறது. இந்த காளைகளுக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் பொங்கல் மற்றும் பழங்களை பிரசாதமாக வழங்கி ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் அவர் மரியாதை செலுத்த உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ள மேடையில் இங்குள்ள மக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டுள்ள இந்த தொண்டர்கள் மத்தியில் அவர் சிறப்புரையாற்றவும் உள்ளார். அருண், தகவலுக்கு நன்றி மதியழகன்.